ஜனநாயக நாட்டுல இருந்துகிட்டு, நான் ஆட்சி அமைச்சா அன்பு சகவாதிகாக ஆட்சியா தான் இருக்கும் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்றாரு. இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சிலர் கேட்காங்க. அதுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அன்பு சகவாதிகாக ஆட்சி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சீமான் அவர்களே அடிக்கடி எடுத்துக்காட்டா சொல்றது, சிங்கப்பூரோட முன்னாள் பிரதமர் லீ குவான் யூ அவர்கள தான். இந்தியா 1947ல சுதந்திரம் வாங்குச்சு. ஆனா சிங்கப்பூர் 1965ல தான் சுதந்திரம் வாங்குச்சு. நம்மள விட லேட்டா சுதந்திரம் வாங்கின நாடா இருந்தாலும், இன்னைக்கு உலகத்திலே பணக்கார நாடா இருக்கு அப்படின்னா, அதுக்கு காரணம் அவர் அமைச்ச அன்பு சகவாதிகாக ஆட்சி தான். ஊழல ஒரு தேசிய நோயா நினைச்சாரு. அரசு அதிகாரிகள் அவரோட சொந்த அமைச்சர்களை கூட ஊழல் பண்ண காரணத்துக்காக வேலை நீக்கம், அபராதம், சிறை தண்டனை இப்படின்னு பாரபட்சம் இல்லாம தண்டிச்சாரு. ரோட்ல குப்பை போட்ட அபராதம், பப்ளிக் பிளேஸ்ல சிறுநீர் கழிச்ச அபராதம், ஏன் ஒரு பபுள் கம் கீழே துப்புனா கூட அதுக்கு கூட அபராதம் போட்டு மக்களை ஒழுங்குபடுத்தினார். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு குடும்பம் 2 குழந்தைய தான் பெத்துக்கணும் அப்படிங்கிற 2 சைல்டு பாலிசியை கொண்டு வந்தாரு. வீடு இல்லாதவங்களுக்கு அரசே நல்ல தரமான வீடுகள் கட்டி கொடுத்துச்சு. இன்னைக்கு 80% சிங்கப்பூர் வாழ் மக்கள் இந்த வீட்டுல தான் வாழ்றாங்க. நாடு சுத்தமா இருந்துச்சு, குற்றங்களும் கம்மியா இருந்தனால சுற்றுலா அதிகரிச்சிச்சு. 30 வருஷத்துல உலகத்துல பணக்கார நாடுகள்ல ஒன்னா சிங்கப்பூர் மாத்துனாங்க. அதே காலகட்டத்துல இந்த திராவிட கட்சிகளோட ஆட்சியில பார்த்தா ஊழல், லஞ்சம், கொலை இது அதிகரிச்சுட்டே தான் போயிருக்கு. ஏன் குற்றம் நிரூபிக்கப்பட்ட அமைச்சர்களே அடுத்த தேர்தலில் நிக்கிறாங்க. இன்னும் பல பேர் மேல குற்றம் நிரூபிக்கப்படல. ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட நிலைமையில தான் தமிழ்நாடு இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு நல்ல அரசியல்வாதி நினைச்சா நாட்டை சுகமாவும் மாத்தலாம், நரகமாவும் மாத்தலாம். ஏன் ஒரு நல்ல அரசியல் தலைவரே ஆட்சிக்கு வந்தாலும் மக்கள் ஒத்துழைக்கலைன்னா எதுவுமே மாறாது. இதனாலதான் சீமான் அவர்கள் கடுமையான சட்டம், நேர்மையான ஆட்சி இது 2ம் சேர்ந்த அன்பு சர்வாதிகார ஆட்சி தான் நாட்டை முன்னேற்றும் அப்படின்னு சொல்றாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.